Hi friends, welcome to Anuwin kitchen. இன்னைக்கு நம்ம Anuwin kitchenல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா white sauce pasta தான் பார்க்க போறோம். சோ பாஸ்தா வந்து நம்ம ரெஸ்டாரன்ட்ல ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுருப்போம். சோ அதே ஃப்ளேவர்ல நம்ம வீட்லயே சுலபமா செய்யலாம். சோ வாங்க இந்த white sauce pasta எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். சோ அதுக்கு வந்து ஒரு panல 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சோ அடுத்து வந்து நம்ம பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோ தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சோ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம 1 கப் பாஸ்தா இதல சேர்த்துக்கலாம். சோ உங்களுக்கு எந்த டிசைன் பாஸ்தா கிடைக்குதோ நீங்க அந்த டிசைன் வந்து சேர்த்துக்கலாம். சோ நல்லா கலந்து விட்டுருங்க. சோ ஒரு 5 ல இருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இந்த பாஸ்தா வந்து நல்லா வேக விடணும். சோ பாஸ்தா வந்து எப்பவுமே ரொம்ப ஓவர் குக் பண்ண கூடாது. சோ இப்ப பாஸ்தா வந்து நல்லா வெந்திருச்சு. சோ இத வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சோ அடுத்து வந்து நம்ம வெஜிடபிளை சாட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சோ அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 3 பல் பூண்டை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். சோ பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இத வந்து நல்லா வதக்கிக்கலாம். சோ பாதி வெங்காயத்தை கியூப் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சோ அடுத்து வந்து ஒரு கேரட்டை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். சோ அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். சோ அடுத்து இதோட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. சோ இத வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெஜிடபிளை வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஸோ க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெஜிடபிள் எல்லாமே ஹாஃப் குக் ஆன பிறகு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இப்போ வெஜிடபிள்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டர் நல்லா உருகுனது இதோட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மைதா மாவு வந்து சட்டுன்னு ப்ரௌன் கலரில் ஆயிரும். ஸோ ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மைதா மாவு நல்லா வறுபட்டதும் இதோட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். ஸோ கண்டினியூஸாக எந்த வித கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஒயிட் சாஸ் வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீமி ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ வெஜிடபிள் வந்து சாப்பிடாத கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மேலே நம்ம சீஸை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.